சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றிக்கு தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாக போகுது என அஃபீஷியலான ப்ரோமோ வீடியோ வெளியாகிடுச்சு. ஆனால் இன்னுமே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வரல என ரசிகர்கள் தற்போது போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பப்பா ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும்? ரஜினி ரசிகர்களுக்கு இது ஏமாற்றம் தான். தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் எங்கள் தலைவரோட படத்தை நாங்கள் எப்போ தான் பார்க்குறது? ஏதாவது சின்ன அப்டேட் கொடுங்க, ஃபஸ்ட்டு சிங்கிளாச்சு ரிலீஸ் பண்ணுங்க, 2 வருஷமாக என்ன தான் பண்ணுறீங்க என அனைவரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக தான் தற்போது ஒரு அப்டேட்டை நெல்சன் கொடுத்துருக்காரு. அதாவது ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து வேட்டையன், கூலி என 2 படங்களில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தார். ஆனால் 2 படங்களுமே சரியாக போகலை. இதனால தான் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துக்கே சூப்பர் ஸ்டார் சம்மதித்தாராம். மேலும் நெல்சன் கண்டிப்பாக இந்த முறை யாரையும் ஏமாற்ற மாட்டார். தொடர்ந்து அவர் எடுத்த ஜெயிலர் படம் 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி பெரும் லாபத்தை தந்தது. அதே ஃபார்முலாவை மீண்டும் கையில் எடுத்திருக்காரு நெல்சன். ஆனால் மீண்டும் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுமா என கேட்டால் சந்தேகம்தான். ஏன்னா ஏகப்பட்ட கேமியோஸை இந்த படத்தில் உள்ளே வச்சிருக்காரு. எப்படி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஏகப்பட்ட கேரக்டர்ஸை உள்ளே திணிச்சிருக்காங்களோ அதே போல தான் இந்த படத்துலேயும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸை திணிச்சிருக்காங்க. சில கேரக்டர் எடுத்திருந்தா அது படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் மொத்த கேரக்டரையும் உள்ளே வைக்கும்போது பெரிய நடிகர்களுக்கான ஸ்பேஸ் இந்த படத்தில் இருக்குமா என கேட்டால் சந்தேகம்தான். காரணம், கூலி படத்திலேயே அனைத்து கேமியோஸையும் மொக்க பண்ணியிருப்பார் நம்ம லோகேஷ் கனகராஜ். அதனால தான் இப்போ தமிழ் சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். மேலும் அவரே ஹீரோவாக மாறி இப்போ நடிக்க போயிட்டார். அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஹைப்பை நம்ம ஓவராக கொடுக்க வேணாம், அதுதான் படத்தோட பிரச்சனை. அப்படிதான் கூலி படத்துக்கும் பிரச்சனை வந்தது என நெல்சன் அடக்கி வாசிக்கிறார். அதனால தான் இப்போ வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காம இருக்கார். மேலும் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆகஸ்ட் 15க்கு வரும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. மேலும் நேரா ஃபர்தோக்கி தான் இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காங்க. முதல் பாடலுக்கு தமன்னா நடனம் ஆடி இருந்தாங்க, அதாவது முதல் பாகத்தில். இப்போ இந்த 2ஆம் பாகத்தில் நேரா ஃபர்தோக்கியை நடனம் ஆட வச்சா வித்தியாசமாக இருக்கும் என நெல்சன் யோசிச்சதால அவரை நடனம் ஆட வச்சுருக்காங்க. கண்டிப்பாக காவாலா பாட்டு போல் இந்த பாட்டும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பலாம், அதே ஃபார்முலாவில் இருக்குமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அஃபிஷியலான அப்டேட் வரும்போது தான் நமக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.